2017 7 வயது பெண் குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து எரித்த வழக்கில் தஸ்வந்த் அப்படின்ற ஒரு நபருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ அவரை விடுவிச்சிட்டாங்க. அவங்க அம்மாவும் அவரால் தான் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. விடுவிச்சதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து ஒப்படைக்கலை அப்படின்றாங்க. கோர்ட்டில் வந்து அது ஒப்படைக்கலை, அதுதான் முக்கியமான சாட்சி, ஒப்படைக்கலை. முன்னுக்கு பின் முரணாக வேறு இருக்குது. அந்த தஸ்வந்த்ன்றவன் வந்து அந்த குழந்தைய தேடும்போது அவனும் கூட தேடிக்கிட்டே இருந்ததாக சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தான் அவன் மூடையை தூக்கிட்டு போனதாகவும் சொல்கிறாங்க. அந்த விஷயம் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை கோர்ட்டில் ஒப்படைக்கலன்னு சொல்கிறாங்க. ஒப்படைக்காமே எப்படி தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, குழந்தைகள் நல பாதுகாப்பு சார்ந்த ஒருத்தர் வந்து இந்த தஸ்வந்த் மேலே போட்டுற அந்த வழக்கின் பிரிவே வந்து சந்தேகத்துக்கிடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஹாசினி கேஸில் இவரை விடுவிச்சா அவங்க அம்மாவை இவரை தான் கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நகையை பறிச்சுட்டு போயிட்டாரு, மும்பையிലേക്ക് போயிட்டாரு. அங்கேருந்து போலீஸ் கைது பண்ணி கூட்டு வந்தாங்க. 2 தடவை இவர் போலீஸ் காவலேருந்து தப்பிச்சு போயிருக்காரு. அப்போ அந்த போலீஸ் காவலேருந்து தப்பிச்சு போனது அவங்க அம்மாவை அவர் கொலை பண்ணதுக்கு தண்டனை எதுவும் கிடையாது. அதை பற்றி ஒன்றும் சொல்ல. இந்த குழந்தை மீது தடுக்கப்பட்டிருக்கிற இந்த குற்றத்திற்கு போக்ஸ்கோ சட்டத்தில் வந்து 4வது பிரிவில் 8வது பிரிவில் பதிவு செஞ்சிருக்காங்க. எனக்கு அதுவே ஒரு ஐயமா இருக்கு. ஏன்னா நாளைக்கு இதுல இருந்து தப்பிச்சவங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பாலியல் வன்முறை தடுப்பு சட்டத்தில் வந்து 4வது பிரிவு வந்து இந்த மாதிரி பெண் குழந்தைகள் மீது தனி பிறப்புறுப்பில் வந்து வன்முறையாக ஈடுபடுவது. ஆனால் மிக கொடூரமாக பாலியல் வன்முறை செய்து அதை வந்து குற்றப்படுத்தினால் செக்ஷன் 6 போடணும். அப்ப செக்ஷன் 6 போடாம 4 போட்டிருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஐயத்தை கொடுக்குது. அதை நாளைக்கு எப்படி எடுக்க போறாங்க? கேஸ்க்கும் எங்க அம்மாவோட கேஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. சரி, ரெண்டுமே நான் பண்ணல, எல்லாமே போலீஸ் எடுத்துட்டு முட்டு பண்ணுது. சரி, உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியணும்னா ஒரு ப்ராப்பர் இன்டர்வியூ என்ன ஒரு பெர்மிஷன் கேட்டுவாங்க. உண்மை என்னமோ நான் சொல்றேன். நம்ம பார்த்தது எல்லாமே பழைய வீடியோக்கள் தான். ஒன்று, காவல்துறை வந்து தஸ்வந்துக்கு ஆதரவாக இருந்திருக்கலாம். இல்லாட்டி உண்மையான குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு அந்த டைம் எடுத்துக்காமல் அவசரத்துக்கு தஸ்வந்த் அவங்க கைது பண்ணி இவங்களாம் அந்த வழக்கை ஜோடிச்சிருக்கலாம். சிசிடிவி கேமரான்னு ஒன்று இருந்திருக்கு, அதில் ஃபுட்டேஜ் இருந்திருக்குன்றாங்க. அப்போ அதை கண்டிப்பாக அவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கணும். இன்னும் இந்த கேஸை பற்றி எல்லோரும் பேசினா நல்லாயிருக்கும். பயப்படாமல் தாராளமாக பேசலாம். ஏன்னா சாந்தகுமாரி அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் வந்து தான் இந்த கேஸை பற்றி பேசியிருக்காங்க. யூடியூப்பில் நிறைய பேர் பேசினாங்கன்னா நல்லது. ஆனால் நேர்மையாக பேசணும், யார் சார்பு இல்லாமல் ஒரு பொதுவான விஷயமா எடுத்து இதை பேசினா. இது இன்னொரு கேள்வி கேட்குறாங்க சாந்தகுமாரி, அப்போ யாரோட ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு, யார் முதலமைச்சராக இருந்தாங்க, காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்லாம் அவங்க கேள்வியை முன் வைக்கிறாங்க. தஸ்வந்தோட அம்மா கொலை செய்யப்பட்ட வழக்கு என்ன ஆச்சு, அது ஒரு கேள்வி. தஸ்வந்த் இதில் குற்றவாளி இல்லைன்னா வேறு யார் குற்றவாளி? இந்த கேஸ் மறுபடியும் துப்பு துலக்க போகிறாங்க. ஆனால் எப்படி தெரியல, சில கேஸ் இந்த மாதிரி 10 வருஷம் கழிச்சு கூட மறுபடியும் துப்பு துலக்கியிருக்காங்கன்னு அந்த அம்மாவே சொல்கிறாங்க. பார்க்கலாம். அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் புரியுதுங்க.